அழகே அழகுல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். கோமதி சொன்ன விஷயம் பார்த்தா பாக்யராஜ் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அவங்க சரியா தானே சொன்னாங்க. பாவம் மலரு, அவ ஒத்தாள் மட்டும் ஏன் இம்புட்டு வேலை பார்க்கணும்? வீட்டுக்கு ஒரு வேலைக்காரவங்களை வச்சா அவங்க இந்த துவைக்கிறது, பாத்திரம் வளர்க்குறது, வீடு பெருக்கிறது, வீடை பார்த்துக்கிறதுன்னு சொல்லி எல்லா வேலையும் பார்த்துக்கிருவாங்களே. மலருக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருக்குல்ல. அவனா மாடா மிஷினா இம்புட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா? ஏன் பாக்யராஜ், உனக்கு இந்த விஷயம் தோணாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு முழுக்க உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. மறுநாள் காலையில பாக்யராஜ் பேங்க் வேலைக்கு வராரு. அப்ப பேங்க்ல வேலை பார்க்குற ஒரு அக்கா, அவங்க பேங்க்ல கூட்டுறது பெருக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே பாக்யராஜுக்கு வீட்டு வேலைக்கு இவங்க நல்லா கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு தோணுது. அக்கா அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் கூப்பிட்டதும் சொல்லுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்க்ல வேலை பார்க்குற அக்கா பேசுறாங்க. அக்கா, நீங்க இந்த பேங்க்ல வேலை பார்க்குற நேரம் போக சாயந்தரத்துக்கு மேல நீங்க என் வீட்டுக்கு வேலை செய்ய வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் கேட்டதும், தம்பி நல்லதா கேட்டீங்க. நானும் இங்க கொடுக்குற சம்பளம் பத்தல, வேற எங்கேயாவது இன்னொரு வேலைக்கு போய் சம்பளத்தை பார்க்கலான்னு நினைச்சேன். சரியா நீங்களே கூப்பிட்டீங்களே தம்பி. எனக்கு உங்க வீட்டுல வேலை செய்ய என்ன கசக்குதா என்ன வேலைன்னு சொல்லுங்க தம்பி, எம்பிட்டு சம்பளம்னு சொல்லுங்க, நான் தாராளமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்ல வேலை பார்க்குற அக்கா சொன்னதுமே பாக்யராஜுக்கு ரொம்ப சந்தோஷம். அக்கா ஒன்றும் இல்லை, பாத்திரம் விளக்குறது, இந்த துணி துவைக்கிறது, வீடு கூட்டுறது, வீடு மாப்புறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செஞ்சா போதும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சொன்னதோ, எனக்கு இதெல்லாம் ரொம்ப சுலபம் தம்பி, நான் கண்டிப்பா செய்யறேன் தம்பி. எத்தனை மணில இருந்து எத்தனை மணிக்கு வரணும்னு சொல்லுங்க, நான் டான்னு வந்துடுறேன். நீங்க இன்னையில இருந்து வரணும்னு கூட சொல்லுங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்ல அந்த வேலை பார்க்குற அக்கா சொன்னதுமே பாக்யராஜுக்கு ரொம்ப சந்தோஷம். சரிக்கா, அப்ப பேங்க் நேரம் முடிஞ்சதும் சாயந்தரம் போகையில உங்களை நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சொன்னதும், சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லி அந்த அக்காவும் சொல்ல, பேங்க்ல சாயந்தரம் வேலையெல்லாம் முடிஞ்சிருது. பேங்க் வேலை முடிஞ்சதும் பாக்யராஜ் கூட அந்த அக்காவும் கிளம்பி வீட்டுக்கு வராங்க. பாக்யராஜ் அந்த அக்காவை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள வரவும் அங்கே ராஜலட்சுமியும் ராகவனும் பார்த்துட்டு, யாருடா இது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா அது அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் தயங்கவும், யாருங்க இது, யாரு இது அப்படின்னு சொல்லிட்டு இங்க மலர் கண் ஜாடையிலே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பொறு மலர் அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது பா, இனிமேல் இவங்க இங்க வீட்டு வேலை செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சொன்னதும் ராகவனுக்கும் ராஜலட்சுமிக்கும் பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி. என்னது அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி அதிர்ச்சியோட கேக்குது. ஆமாம்மா, இவங்க இனிமேல் இங்க வீட்டு வேலை செய்யறதுக்காக வந்திருக்காங்க. சாயந்தரம் மட்டும்தான், சாயந்தரம் 5 மணில இருந்து 7 மணி வரைய இவங்க இங்க வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சொன்னதும், அப்ப இவங்க இங்க வேலை பார்த்தாங்கன்னா உன் பொண்டாட்டி என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி இங்க ராஜலட்சுமி கேட்கவும், அப்பதான் பாக்யராஜ், இல்லம்மா பாவம் மலரு, எல்லா வேலையும் அவ தான் பாக்குறா, சமைக்கிற வேலை மட்டுமே அவளுக்கு அம்புட்டு இருக்கு. காய் நறுக்கிறது, பாத்திரம் வளர்க்குறது, சமைக்கிறது, துணி துவைக்கிறது, வீடை கூட்டுறது, வீடை பெருக்கிறது, கிளீன் பண்றது, துணி மடிக்கிறதுன்னு சொல்லி பாவம் அவன் மிஷினாமா, அம்புட்டு வேலை செய்யறாமா. அதான் பார்த்தேன், இவங்க இந்த பாத்திரம் விளக்குறது, காய்கறி நறுக்கி கொடுக்கறது, வீடு கூட்டுறது, போடுறது, துணி துவைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் இவங்க செய்வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சொன்னதும், என்ன பாக்யராஜ் உன் போக்கே ஒரு மார்க்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி ராகவன் சொன்னதும், அப்பா அப்படிலாம் இல்லப்பா அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சொல்லவும், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கு நீ? இப்படி ஒரு முடிவு எடுக்கணும்னா அதை நீ என்கிட்ட கேட்டிருக்கணும்ல, எங்க கிட்ட கேட்டு நாங்க சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம்ல நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கணும். உன் பொண்டாட்டி கஷ்டப்படுறான்னு உன் பொண்டாட்டி உன்கிட்ட சொன்னாலாம் அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சொல்லவும், ஐயோ அத்தை, நான் அப்படிலாம் எதுவும் சொல்லலத்த அப்படின்னு சொல்லி மலர் சொல்லவும், அப்புறம் எப்படிமா உன் புருஷன் வேலைக்கு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கியா? என்ன நாங்களாம் சேர்ந்து உன்னைய கொடுமைப்படுத்துறோமா? நீ இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒத்த ஆளா நான் தான் அம்புட்டு வேலையும் செஞ்சேன். இங்க இருக்காங்களே இத்தனை பேத்துக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு, யார் யார் என்ன கேட்குறாங்களோ அதையும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு, வீட்டை பெருக்கி தொடச்சு கூட்டி, பத்தாவதுக்கு துணியை துவைச்சு பாத்திரத்தை கழுவின்னு சொல்லி சமைச்சு அம்புட்டு வேலையும் நான் தான் செஞ்சேன். அப்ப இந்த வீட்டுக்குன்னு வேலைக்காரவங்களை யாரும் நாங்க வச்சுக்கிட்டது கிடையாது. இது என்ன புது பழக்கம்? உன் பொண்டாட்டி என்ன ஊரு உலகத்துல இல்லாத வேலையா செஞ்சுக்கிட்டு இருக்கா? இந்த ஒத்த வீட்டுக்குள்ள வேலை பார்த்துக்கிட்டு வேலை நேரம் போக சும்மா தானே இருக்கா அப்படின்னு சொல்லி இங்க ராஜலட்சுமி சொல்லவோ பாக்யராஜுக்கு பார்த்தா கோவம் வந்துடுது. ஆமா, அவ சும்மா எப்பயுமே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது கிடையாதுமா. காலையில இருந்து நைட்டு தூங்க வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு தாமா அவ படுக்கவே வரா. அதுக்கு முன்னாடி வரையே அவ சும்மா உட்கார்ந்ததும் கிடையாது, சும்மா படுத்து தூங்கி நான் பார்த்தது கிடையாது. ஓடா உழைச்சிக்கிட்டு இருக்கா.
நீங்க அவளை சும்மா இருக்கான்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் கேட்டதும் அப்பதான் ராஜலட்சுமி, பாத்தீங்களாங்க, பாத்தீங்களா எப்படி பொண்டாட்டிக்கு ஏத்து பேச வரான்னு பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் இவன் கிடையாதுங்க. இந்த உங்க தங்கச்சி குடும்பத்துல இருந்து ஒரு குடும்பம் வந்துட்டு போச்சே, அதுல ஒரு அம்மா அந்த கோமதி வந்து பேசி பேசியே பாத்தீங்களா பாக்யராஜ எப்படி மாத்தி விட்டுருச்சுன்னு. அது மருமகளை ஒழுங்கா வச்சுக்கிற அதுக்கு துப்பு இல்ல. இப்ப இங்க பாருங்க, நம்ம குடும்பத்தையே கெடுத்து விட்டுட்டு போயிருச்சு. இதுக்கு முன்னாடி பாக்யராஜ் இப்படி ஏதாவது பேசி நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல வாயை திறந்துதான் பாத்திருக்கீங்களா? இவளும் மாறிக்கிட்டு வரா. இவ அவனுடைய காதுல என்னத்த ஓதுனாலோ தெரியல. இப்ப வந்துட்டு வீட்டு வேலை பாக்குறதுக்கு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்லவும், அம்மா என்னம்மா இங்க நடக்குது? நான் என்ன வேலை பாக்குறதுக்கு ஆளைத்தானே கூட்டிட்டு வந்தேன். இப்ப மலர் செய்யற வேலையில பாதி வேலையை இவங்க செய்ய போறாங்க, உங்களால செய்ய முடியாது, அதனால இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சொன்னதும், அப்ப என்னைய வேலை பார்க்க சொல்றியா அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சொல்லவும், மா நான் அப்படியெல்லாம் சொல்லலம்மா. ஏங்க ஏன் நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? நான் உங்ககிட்ட இப்படி எல்லாம் கேட்டேனா? அவங்க வேலைக்கெல்லாம் வர வேணாம் அக்கா, நீங்க இனிமேல் நீங்க வேலைக்கெல்லாம் வர வேணாக்கா அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொன்னதும், நல்லா நடிக்கிறடி அம்மா அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சொல்லவும், அதான் நான் நடிக்கலாம் இல்லத்த அப்படின்னு சொல்லி மலர் சொல்லவும், அதான் புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து பேசி ஒரு முடிவெடுத்து ஆளையும் கூட்டிட்டு வந்துட்டீங்களே, அப்புறம் எதுக்கு அவங்கள வச்சுக்கிட்டு இம்புட்டு நாடகம் நடத்துறீங்க? அதான் கூட்டிட்டு வந்துட்டீல அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சொல்லவும், அக்கா நீங்க போய் உள்ள வேலை பாருங்க. மலரு என்ன வேலை பார்க்கணும்னு சொல்லு, இவங்க இனிமேல் இங்கே தான் வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சொல்லிட்டு பட்டுன்னு உள்ள போயிடறாரு. பாத்தீங்களாங்க எப்படி மாறிட்டான்னு பாத்தீங்களாங்க அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சொல்லவும், விடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் சொல்றாரு. புதுசா வந்த அக்கா பாத்திரத்தெல்லாம் விளக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் மலரு சப்பாத்தி தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஸ்ருதி உள்ள வந்துட்டு, அண்ணி இன்னைக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கேட்கவும், நைட்டு சப்பாத்தியும் குருமாவும் அப்படின்னு சொல்லி மலரு சொல்லவும், அண்ணி எனக்கு சப்பாத்தி வேணாம், எனக்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்லவும், சரி ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு மலரு சொல்ல, கொஞ்ச நேரத்திலே சுரேஷ் உள்ள வராரு. அண்ணி என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்க, சப்பாத்தியும் குருமாவும் அப்படின்னு சொல்லி மலரு சொல்ல, அண்ணி எனக்கு இன்னைக்கு சப்பாத்தி வேணாம், எனக்கு டிஃப்ரெண்டாக ஏதாவது நூடுல்ஸ் இருந்தால் செஞ்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்ல, இப்படி ஒவ்வொரு ஆளாக உள்ள வந்து அவங்கவுங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை அந்த வேலைக்கார அம்மா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பாவம்மா நீனு, நல்ல வேலைக்கு தம்பி என்னைய இங்கே வேலை பார்க்க கூட்டிட்டு வந்துச்சு, இல்லைனா இத்தனை வந்து சொல்றாங்களேம்மா, இம்புட்டு பேருக்கு சப்பாத்தி தேய்க்கிறதே பெரிய விஷயம், அதில் ஒவ்வொரு பேராக வந்து எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குறாங்க. நீயும் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம எல்லாத்துக்கும் சரி சரின்னு சிரிச்ச முகத்தோட சொல்றியே தாயி, நீ எப்படித்தான் இந்த வீட்டுல குடும்பம் நடத்துறியோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொல்லவும், என்னக்கா பண்றது, வந்தாச்சு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மலரு சொல்லவும், ஆனாலும் பரவாயில்ல தாயி, உன் புருஷன் உன்னுடைய குணம் தெரிஞ்சு நடந்துக்கிறார் அப்படின்னு சொல்லி இங்க மலரு கிட்ட சொல்லவும், ஆமாக்கா அவரு ரொம்ப தங்கமான மனசு உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு மலரு பாக்யராஜை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க.